ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டெய்லரிங்ல ஒரு முக்கியமான டூல் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் சிசர்ஸ். ஸோ இந்த சிசர் தான். நம்ம வந்து பிளாக் மெட்டல் சிசர் பார்த்துருக்கோம். இது என்ன மேம் மேஜிக் சிசர் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் சிசர். ஸோ இதை வந்து டெய்லரிங்ல எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம். ஆக்சுவலா வந்து இந்த சிசர் வந்து ஜிக்ஸாக்கா கட் பண்ணும். ஸோ இதை வச்சு நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இதை வச்சு நம்ம வந்து டெய்லரிங்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இது எந்தெந்த இடத்துலலாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். என்னோட கிளாஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சில்க் மெட்டீரியல்ல வந்து என் பொண்ணுக்கு ஒரு பட்டுப்பாவாடை சட்டை தைச்சேன் மேம். அந்த துணி வந்து நான் வெட்டி முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கிளாத் வந்து ஃபுல்லும் நூல் நூலா நூல் நூலா இருந்தது. எனக்கு வந்து ஸ்டிச் பண்ற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. ஃபுல்லா நூல் நூலா வந்துட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா, இது என்ன மேம் பண்றது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இது. இந்த சிசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் சிசர். நம்ம வந்து லேசான மெட்டீரியல், அதாவது சில்க்கு இல்லை சாட்டின் மெட்டீரியல் இல்லை வந்து ஜார்ஜெட், அந்த மாதிரி ரொம்ப லேசான மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து நார்மல் சிசர் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நூல் நூலாக வந்துடும். எல்லா பக்கமும் அப்படியே நூல் நூலாக தொங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நூல் நூலாக வர்ற மெட்டீரியல் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரெஸ்ஸாக தைக்கும் போது கட் பண்ணும்போது நார்மல் சிசர் யூஸ் பண்ணாமல் இந்த ஜிக்ஸாக் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நூல் நூலாக வர்றதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த சிசர் வந்து எப்படி இருக்கு, இதை எப்படி கட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். இந்த சிசர் பாருங்க, ரெண்டு பக்கமுமே ஜிக்ஸாக்கா இருக்கும். ஸோ இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ஃபுல்லா ஜிக்ஸாக்கா இருக்கும். நான் வந்து இங்க வந்து ரெண்டு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட சில்க் மாடல்ல உள்ள மெட்டீரியல், ரொம்ப லேசான மெட்டீரியல். இது வந்து நம்ம நார்மல் சிசர்ல வெட்டும் போது இந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியா நிறைய நூல் வந்து வெளியில வரும். இங்க பாருங்க எவ்வளவு நூல் வெளியில இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ் வெட்டி தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நூல் வெளியில வரும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது, இரிட்டேட்டா இருக்கும். ஸோ இந்த சிசர் வச்சு நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, நார்மல் சிசர் மாதிரி தான். நீங்க வந்து எல்லா துணியுமே இந்த சிசர்ல வெட்டலாம். உங்களோட நீங்க கட் பண்றது வந்து ஃபுல்லா ஜிக்ஸாக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா வெட்டும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிளாத்ல இருந்து நூல் வந்து ரொம்ப அதிகமா வெளியில வராது. பிளவுஸ் மட்டும் தச்சு பழகணும்னு நினைச்சீங்கனாலும் என்கிட்ட கோர்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல, பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல நீங்க சூப்பரா என்கிட்ட பழகிக்கலாம். இது போக நம்மகிட்ட ப்ரொஃபஷனல் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் இருக்கு, ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் இருக்கு, சாரி குச்சு கிளாஸஸ் இருக்கு, சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.